காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு அற்பமான ஆரம்பம். ஆனால் திருமறையின் ஆதார வசனம் சகரியா அதிகாரம் 4 வசனம் 10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? முதலாவது தியான பகுதியாக சகரியா 4 அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வரையிலும் படிப்போம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அற்பமான ஆரம்பம். ஆனால் அருமையானவர்களே, நமக்குரிய சுதந்திரத்தை நாமே நம்முடைய வழியில் தேடி பெற வேண்டும். மற்ற நாடுகளின் ஆதரவையோ தீவிரவாத முறைகளையோ சார்ந்திருக்க கூடாது என்பவை மகாத்மா காந்தியின் கொள்கை. அதன் அடிப்படையில் ராட்டை சுழற்றுதல், வெளிநாட்டு பொருட்களை மறுத்து வாங்காமல் இருக்குதல், தியானம் செய்தல், பாத யாத்திரை செய்தல், சத்தியாகிரகம் செய்தல் ஆகியவற்றை கடைபிடித்தார் காந்திஜி. தீவிரவாத சிந்தனை உடையவர்களும் வெளிநாட்டவர்களும் இந்த எளிய அமைதியான முறைகளை கேலி பேசினார்கள். ஆனாலும் அதனால் சோர்வடையாத காந்திஜி இறுதியாக அவைகள் வழியாகவே ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் பெற வழி செய்தார். நம்முடைய சில எளிய நடவடிக்கைகள், சின்ன முயற்சிகள், அமைதியான திட்டங்கள் போன்றவை பிறரால் அற்பமாக எண்ணப்படுவதும் வேடிக்கையாக பேசப்படுவதும் இயற்கையே. ஆனாலும் சோர்ந்து போகக்கூடாது. அவைகளை தொடர்ந்து தொய்வுறா மனதுடன் செல்லும் போது பெரிய வெற்றிகள் அங்கே வருகின்றது. நெகேமியா வேதாகமத்திலே எருசலேமின் அலங்கத்தை கட்டின போது
நரி ஏறிப்போனால் கல்மதில் இடிந்து போகும் என்று பரிகாசம் செய்தான் எதிரியாகிய தொபியா. ஆனாலும் சோர்வடையாத நெகேமியா மாபெரும் வெற்றியை கண்டான். நெகேமியா 4வது அதிகாரம் வசனம் 3 நாம் இதை படிக்க முடிகிறது. ஒரு சிறு கூட்டம் ஜனங்கள் செருபாபேல் தலைமையில் இடிந்து போன தேவாலயத்தை கட்ட வந்தபோது பரிகசிக்கப்பட்டனர். ஆனாலும் அவர்களது அற்ப முயற்சிகளை தேவன் மகிழ்ச்சியாக பார்த்தார். அருமையானவர்களே, நாம் செய்கின்ற காரியங்கள் பிறருடைய பார்வையில் ஒன்றுமில்லாத போல தோன்றலாம். ஆனாலும் தேவன் அதை எப்படி பார்ப்பார் என்பதே முக்கியமானது. நாம் செய்வது சின்னதா பெரியதா என்பது முக்கியமல்ல. எதை செய்தாலும் அதனை கர்த்தருடைய உண்மையை சார்ந்தும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற சிந்தையை சார்ந்தும் செய்தால் அது தேவனுடைய பார்வையில் மேன்மையானது. கொஞ்சத்தில் உண்மையாயிருப்பதையே கர்த்தர் பெரிய விஷயமாக எண்ணுகின்றார். அதுவே பெரிய விஷயத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. உலக வரலாற்றிலே பார்ப்போமானால் மாபெரும் மனிதர்களாக முயற்சியில் பின்னோக்காமல் தொடர்ந்து வெற்றி சிறந்த பலர் துவக்கத்தில் மற்றவர்களால் பரிகசிக்கப்பட்டவர்களே. அவர்களின் ஆரம்பகால முயற்சிகள் மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்ட போதிலும் தொய்ந்து போகாமல் தொடர்ந்ததால் தான் பின்னாளிலே பெரிதும் பாராட்டப்பட்டார்கள். ஆமர்மையானவர்களே, உங்களுடைய சின்ன தொழில், சின்ன வேலை, ஒரு சின்ன ஊழியம், ஒரு சின்ன சபை, இவைகளை அற்பமாக எண்ணாமல் உற்சாகத்தோடே முன்னேறி செல்லுங்கள். ஏனென்றால் உண்மையை சார்ந்தவரின் செயல் இன்று அற்பமாய் தோன்றினாலும் நாளை அது அநேகரை ஆச்சரியப்படுத்தாமல் போகவே போகாது. எப்படி நாம் செய்ய வேண்டுமான்? தேவ உறவுடன் வாழ்ந்து செய்ய வேண்டுமான். யாத்திராகமம் 33வது அதிகாரம் வசனம் 11 சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் முகமாய் மோசையோட பேசினார் என்று சொல்லி படிக்க முடிகிறது. நம்முடைய உறவு தேவ உறவுடன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். படிப்போம். யாத்திராகமம் 33 வசனங்கள் 17 முதல் 23 முடிய. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காணமாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன். அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். அருமையானவர்களே, தேவ உறவுடன் எப்படி வாழ்வது? தேவ உறவுடன் வாழ்தல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படை என்ற கருத்து திரும்ப திரும்ப நமக்கு வேதாகம வார்த்தைகள் மூலமும் நினைவூட்டப்படுகிறது. இதனை எல்லா கிறிஸ்தவ பிரிவினரும் மிக சரியானது என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் இதனை எப்படி வாழ்க்கையில் அனுபவமாக காண்பது என்பதே முக்கியமான கேள்வியாக உள்ளது. யார் தேவனோடு நெருங்கி வாழ முடியும்? யார் தேவனுக்கு அருகாமையில் இருப்பதை போல உணர முடியும்? யாரால் தேவ உறவின் நிச்சயத்தை நிஜமாக ருசிக்க முடியும் என்ற கேள்விகளுக்கு வேதாகம ரீதியாக விடை காண வேண்டியது அவசியம். பரிசுத்த திருமறையிலே நோவா, ஆபிரகாம், யோசேப்பு, மோசே, தாவீது போன்றோரால் தேவ உறவின் வட்டத்திற்குள் வாழ்கின்ற அனுபவங்களை பெற முடிந்தது. அவர்கள் தேவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக வாழ இயன்றது. இது எப்படி ஆயிற்று என்ற கேள்விகளுக்கு விடை காண்பதுதான் முக்கியம். இவர்கள் தேவ உறவுடன் வாழ்வதற்கு முக்கிய காரணம், அவர்கள் தேவனுடைய திட்டத்திற்காக வாழ்வதற்கு தங்களை முதலாவது அர்ப்பணித்து இருந்ததால் தான் அது ஆயிற்று. தங்களின் சொந்த நன்மைகளுக்காகவும் சொந்த நலன்களுக்காகவும் இவர்கள் ஆன்மீக வாழ்வை வாழாமல் தேவனுடைய திட்டத்திற்காக வாழ்ந்தார்கள். எனவே தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை நடத்தினார். ஏனென்றால் தம்முடைய திட்டத்திற்காக வாழ வந்தவருடன் சேர்ந்து வாழ்ந்தால்தான் அந்த திட்டங்கள் நிறைவேறும். தேவன் நமக்கு அருகாமையில் நம்மை வைத்து நடத்தாவிட்டால் அவர் விரும்புகின்ற விதமான காரியங்கள் நம்மிடம் ஒருபோதும் நிறைவேறாத. அருமையானவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்றைய கிறிஸ்தவ உலகத்திலே பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தங்களுக்காக செயல்படும்படி இயேசுவை அழைப்பதையும் தங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்ற இயேசுவை ஆராதிப்பதையுமே
ஆவிக்குரிய வாழ்க்கை என்று எண்ணுகின்றனர். எனவே அவர்களால் தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய அன்பையும் அனுபவிக்கும் வாய்ப்பை அடையாமல் போகின்றனர். நம் சித்தம் தேவன் செய்வதல்ல, தேவ சித்தம் நாம் செய்வதே ஆவிக்குரிய வாழ்க்கை. அவருக்காக வாழ்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்து செயல்படும் போது அவர் நம்மை தம்மட்டையில் சேர்த்து கொண்டு நம்மை அவருக்காக செயல்படுத்துகின்றார். அதனுடைய விளைவே தேவ நன்மைகளும் தேவ ஆசீர்வாதங்களும். அங்கே நாம் விரும்பிய சில சரீர பிரகாரமான நன்மைகள் மட்டுமல்ல, எல்லாவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சேர்ந்து நமக்கு அளிக்கப்படுகிறது. அங்கே தேவனை நாம் உணர முடியும், அவருடைய ஐக்கியத்தை நாம் உறுதிப்படுத்த முடியும். நிச்சயமாகவே தேவ உறவுடன் நீங்கள் எப்படி வாழ்வது என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கும். அருமையானவர்களே, இறைவன் உன்னிடம் இருக்கிறார் என்பதை விட அவர் உன்னிடம் என்ன செய்கிறார் என்பதே முக்கியம். தேவ உறவுடன் வாழ்வோம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் முகமுகமாய் மோசையோட பேசினார் என்று சொல்லி நாம் படித்தோம் அல்லவா? அதே போல நம்முடைய உறவு என்பது அவரோடு ஒரு நண்பரிடம் பேசுவது போல, ஒரு சகோதரிடம் பேசுவது போல நம்முடைய தெய்வத்திடம் நாம் பேசினால் அந்த உறவு மேன்மையான உறவாக இருக்கும். அந்த உறவு நல்ல உறவாக இருக்கும். அவர் எனக்கு என்ன செய்வார் என்பது அல்ல, நான் அவருக்காக என்ன செய்கிறேன் என்பதை நீங்கள் அர்ப்பணித்து செயல்படும் போது அவர் நம்மை தம்முடைய சேர்த்து கொண்டு நம்மை அவருக்காக நிச்சயமாக செயல்படுத்துவார். ஆமேன். ஜெபம் செய்வோமா? நல்ல தேவனே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நாளுக்காக உமக்கு, புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அற்பமான ஆரம்பத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். பலர் பல வழிகளிலே ஆண்டவரே சின்ன ஊழியம், சின்ன சபை, சின்ன வேலை, சின்ன தொழில், சின்ன ஆரம்பம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அற்பமாக செய்யப்பட்ட காரியங்களை உலகம் ஒருவேளை பரிகசிக்கலாம். உமக்காக செய்யக்கூடிய காரியங்களை உண்மை உத்தமத்தோடு தேவனுடன் உம்முடன் நாங்கள் உறவிலே வைத்து நாங்கள் காரியங்களை செய்யும் போது அதிலே மிகப்பெரிய மேன்மை உண்டு, மகத்துவம் உண்டு. நெகேமியாவின் வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொண்டோம், தாவீதின் வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொண்டோம். அவருடைய அர்ப்பணிப்பு தான் மிகவும் மேன்மையானது என்று சொல்லி படித்தோமப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க மோசையோடு ஒரு சிநேகிதன் பேசுவது போல முகமுகமாக பேசினேன் என்று சொல்லி கற்றுக்கொண்டதிலே பேர் ஆனந்தம் அடைகிறோம். அன்போடு ஆண்டவரே, இந்த செய்தியை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் திருக்கரங்களை தந்து செபிக்கிறேன். தகப்பனே, அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அற்பமான காரியங்களை உமக்காக செய்வீர்களானால் அதை நீர் மேன்மைப்படுத்தி கொடுக்கும்படியாக, உலகம் அறியும்படியாக, ஒளி விளக்காக, கலங்கரை விளக்கமாக, ஒப்பாக இந்த உலகத்திற்கு மாற கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி செபிக்கிறேன். உம்மோடு உறவு கொண்டு ஒரு உயர்தர வாழ்க்கையை, ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை ஆசீர்வாதமாகவே கண்டுகொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.